So very good morning to all. Ariputlan Subbaraj and welcome to our own Subbaraj. Good morning Rakanna. Good morning. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். Good morning Rakanna. First of all audio video எல்லாமே clear-ஆ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. In case யாருக்கா buffering ஆச்சுனா once again வெளியில போயிட்டு again உள்ள வந்துருங்க Rakanna. யாருக்கா buffering ஆச்சுனா once again வெளியில போயிட்டு உள்ள வந்துருங்க. Good morning. Good morning ரா. Fine. ஸோ நேற்று வைவா வித் சுபா அப்படிங்கிறது சூப்பரான ஒரு செஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐம் சாரி அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களை மனதார நம்ம சுபா லேர்னிங் சார்பாக உங்கள் சுபாராஜா வருக 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 என வரவேற்கிறேன். இதுவரை யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று 2 விஷயம் நடந்தது. ஒன்று காலையில் வைவா வித் சுபா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்காக ஒரு என்கேஜாக ஒரு 2 hours எல்லா கொஸ்டின்ஸுமே வளைச்சு கேட்டுட்டேன். ஸோ அது ஒன்று. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் என்ன சார் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்காதவங்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. அது அது என்ன சார் அப்படின்னா நம்ம ஒரு பேட்ச் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் தெரியும் இல்லையா? நம்ம ரைட் டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்சில் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு 50 கொஸ்டின்ஸு நம்மளுடைய சாம்பிள் மட்டும் இந்த எடுத்து விட்டுருக்கோம் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸை மட்டும் காமிச்சிருக்கேன். நம்ம பசங்களுக்கு தெரியும் குவாலிட்டி பற்றி என்னன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே போய் பாருங்கள். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டாப் ரேங்க் பேட்ச்னா டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 599ல அது முதல்ல சொல்லியே நான் ஆரம்பிக்கிறேன். 599ல 30 டெஸ்ட், 5 மார்க் டெஸ்ட், 2 ரிவிஷன் டெஸ்ட், 3600 பிளஸ் கொஸ்டின்ஸ், வாரத்தில் 2 நாள் டெஸ்ட், பைலிங்குவல் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. வேற என்ன நடக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி சூப்பரா வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல ரெண்டுலையுமே நீங்க வேலை வாங்குறதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச். ரைட்டா? விருப்பம் இருந்தா வில்லிங் இருந்தா 7200859429 இந்த நம்பர் கால் பண்ணி உங்க சீட்ஸை இமீடியட்டா இப்பவுமே நீங்க பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல சார் நான் உங்க கூட ஃபுல்லாமே உங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் 2.1 சொல்லி ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தெரியும்னு நினைக்கிறேன். மே மந்த்ல டெய்லி 2 hours ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். யூடியூப் கிளாஸ் தனியா. அது போக ஈவினிங் டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். பேட்ச் ஹோம்ஒர்க், யூடியூப் ஹோம்ஒர்க் 2 சைடுமே இருக்கும். எதுவுமே எழுதணும். வீக்கெண்ட் ஆச்சுன்னா வைவா வித் சுபா அடுத்த வாரத்துக்கான போர்ஷன்ஸை நான் முன்னாடியே நேற்றே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன். போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. வீக்கெண்ட் வைவா வித் சுபா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மிட் நைட் வைவான்னு சொல்லி சூப்பராக இருக்கும். ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம் நீங்கள் அண்டர்லைன், அதாவது நீங்கள் என்ன போர்ஷன்ஸ் படிக்கணும்னு சொல்லி அதை அண்டர்லைன் பண்ணி நானே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருவேன். அதுதான் இந்த இதோடைய ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம். இது போக இந்த டாப் ரேங்க் டெஸ்ட் பார்த்தோம்ல, அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம் இல்லையா? அதை இந்த பேட்சில் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இது போக எனக்கு என்னென்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளும் சர்வை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரொம்ப மினிமமாக 4999 வச்சுருந்தோம். அப்படி முடியலைன்னா நீங்கள் வேணால் எங்கேனாலும் போய் கோத்ரூ பண்ணலாம். 2 டைம்ஸாக இதுக்கும் நீங்கள் 2 டைம்ஸாக இன்ஸ்டால் பண்ணேன்னா அதுலேயும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. நான் அவங்களையும் நான் பார்க்கணும்ல. அதுக்காக 2 டைம்ஸாக 2525 நான் பே பண்ண வச்சுருக்கேன். இது குரூப் 4 குரூப் 2 சார் 2 நீங்கள் டிசம்பர் 20 வரைக்கும் குரூப் 4 முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை இந்த இதில் இருந்துக்கலாம். வீடியோஸ் அப்படியே ஆப்பில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம். இந்த நம்பர் 72008594 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சரிடா கண்ணா? சரி ரைட். என்ன சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்? நீங்கள் தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் இதை நான் உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஎன்பிசியில இருந்து மேலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான தமிழ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத டிக்டேட் பண்ணுறோம். சரியாடா கண்ணா? ஆஸ் பர் சிலபஸ் படி என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 2026 ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய ஆன்சர் கீஸ். ரைட் டக்கண்ணா? ஸோ ரைட் உள்ளே போயிடலாமா? ஃபைன். வாங்க டக்கண்ணா. பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இருக்குல்ல, ஸோ இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. 2 வினைகளின் வேறுபாடு. ஏன்னா இதுக்கான கொஸ்டின் பேப்பர் மட்டும் எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் ஆன்சர் கீயும் எடுத்துகிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன். ஓகே ஃபைன். 2 வினைகளின் வேறுபாடுகள். அருந்து இலக்கணத்தில் இருக்கும்ல லகல லகர வேறுபாடு, ரகர ரக மயங்குழிகள், அந்த சொற்களை வச்சு கொடுக்குறாங்க. சரியாடா கண்ணா? அருந்துனா என்னடா கண்ணா? பால் குடிக்கிற அந்த இந்த ஒன்று தெரிஞ்சாலே போதும். வேற எதுவுமே வேணாம். வேற எங்கேயாவது இருக்கா? வேற எதுவுமே. இது என்னடா கண்ணா? அருந்து உளுந்து போச்சுடா, துணி அருந்து உளுந்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயங்கள். துண்டுபட்டு, அவ்வளோதான் பெரிய விஷயம். ரைட்டடா கண்ணா? ஸோ சிலபஸ் படி தான் எப்படி பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்க. ஒற்றுப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒற்றுப்பிழையற்றனா இதுல வல்லினம் மிகும் இடங்கள் என்னன்னு தெரியணும், வல்லினம் மிகா இடங்கள்னா என்னன்னு தெரியணும். ஆம் ஐ ரைட்? வாங்கடா கண்ணா. ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை ஐ 2ஆம் வேற்றுமை தொகையில் பின் வல்லினம் மிகும். அப்ப இந்த 2ல வரல, அப்ப தூர விட்டுருங்க.
சேர்த்து 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 ஊ ஊக்கு முன்னாடி வல்லின மிகும். அப்ப இதுல வராது. அப்ப இது மட்டும்தான் தூர போட்டுருங்க. ஸோ வல்லின மிகும் இடங்கள் மிக இடங்கள் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்த பாயிண்ட் வாங்கடா கண்ணா. எழுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. குழலியை பாட தெரியும். வார்த்தையே இல்லை. என்னடா கண்ணா? குழலியும் பாட தெரியும். அது என்ன சென்டென்ஸ்? குழலியால் பாட தெரியும். குழலிக்கு பாட தெரியும். இரண்டாம் வேற்றுமை உரும் சாரி குழலிக்கு ஐ ஆள் கு நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். அது இலக்கணம். ரைட்டடா கண்ணா? அவ்வளவு சென்டென்ஸ் நம்ம பார்த்தாலே அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன். அடைப்புக்குள் உள்ள சொற்களை கோடிட்ட இடங்களில் நிரப்புக. எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்களேன். நமக்கு இந்த விட ஓரளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்கலாங்க. நியூ கவர்மெண்ட் மாறி இருக்கு. போன வருஷம் மாதிரி இருக்காது கட்டாயமா. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் மொழி திகழ்கின்றது. திகழ்கின்றதுன்னு தான் நம்ம சொல்லணும். ரைட்டடா கண்ணா? திகழ்கின்றது அப்படிங்கிறதான். ஏன்னா திகழும் திகழ்ந்த திகழும் அப்படின்னா இனிமே தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் மொழி தமிழ் மொழின்னு இருக்கு. ரைட்டா? சிந்து சமவெளி நாகரிகமே நம்ம காலம் தான் சொல்லிட்டு இருக்காங்கடா கண்ணா. ஓகே, ஸோ அப்பேற்பட்ட மொழியை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட். நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க. இதில் பெருக்கி பெருக்குனா ரொம்ப பேமா பெருக்குறதுன்னு சொல்லி போட்டுருவாங்க. எங்கடா கண்ணா? பெருக்கினா ரொம்ப அதிகமா. அங்க கொஸ்டினை எடுத்து பாருங்க. தயவு செஞ்சு ரீட் பண்ணி பாருங்கடா கண்ணா. ஏன் இப்ப இருந்தே நான் பேட்டர்ன் கொண்டு வரேன்னா 5 மாசம் இருக்கா? 5 மாசத்துல இனிமேல் உங்களுக்கு ஒரு செட்டு கொஸ்டின்ஸை வீக்கெண்ட்ல நான் கொண்டு வரேன். அப்படி பாக்குறப்போ ஓகே இப்படிலாம் கேட்குறாங்களா, இவன் என்ன பண்ணுவோம்னா பெருக்கினா உடனே முதல் இடத்த பெருக்கினா அதிகம் அப்படின்னு போட்டுருவோம். அங்க எதிர்ச்சொல் பெருக்கினா கம்மியாக்குறது. ரைட்டடா கண்ணா? அதான் சுருக்கி, அதான் பாயிண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட். மேதினா நமக்கு நல்லா தெரியும். மேதினா எருமை அப்படின்னு அடிச்சிருவாங்க. மொதல் ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல இந்த கொஸ்டின்ல. ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்னா எதிர் சொல்னா சொல்லும் பொருளும் தெளிவாக படித்திருக்கக்கூடிய பசங்களுக்கு எதிர்ச்சொல் எளிது 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 அருமையான எளிது. ஓகே ஃபைன், வாங்கடா கண்ணா. நெக்ஸ்ட் ஒன். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், அதாவது கலை சொற்கள். ஓகேடா கண்ணா? வாங்கடா கண்ணா. த்ரெட்டுனா தையல், ஸ்டிச்சுனா நூல், லூம்னா பதனிடுதல். லூம்னா என்னடா கண்ணா? தறி நெய்றதுன்னு தானே சொல்லுவாங்க. ஸ்டிச்சுனா அதுதான் தையல். த்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நூல். ஃபேக்டரி அப்படின்னா ஆலை. இது ஒன்று தான் கரெக்ட். ஓகே, இது எல்லாருமே போட்டுடலாம். ஃபைன், அடுத்த பாயிண்ட். ஆங்கில சொல்லுக்கு இதுங்க பாருங்க. இதை தானே லாஸ்ட் வீக்ல நம்ம ஸ்டேட் ரேங்க் பசங்களுக்கு பார்த்தோம். தமிழ் சொல்லுகள் மோர்ஃபிம் 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. எங்கேயும் இல்லை, எங்கேயோ போய் பார்க்காதீங்க. 6th புக்ல இருக்கு. நான் கூட சொன்னேன் நடத்துறப்படே இதுல இருந்தாண்டா கேட்குறாங்க. ஃபோன் மீனா எனக்கு கால் பண்ணுங்கடா, ஒலி சவுண்ட் அடிக்கும்டா, அந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, ஃபோன் மீ, பிளாக் போர்டு, கரும்பலகை. என்னடா கேட்குறாங்க? கரிசோல். இங்க பாருங்க, இது எல்லாமே மாறி இருக்கு. எங்கடா கண்ணா? ஒலியன் அப்படிங்கிறது எங்கடா? அது வந்து ஃபோன் மீ அப்படிங்கிற இது மாறி இருக்கு. மோர்ஃபிம்னா உருபன், கோனிக்கல் ஸ்டோன்னா நடுக்கல் இல்லை. என்னடா கண்ணா? கோனிக்கல் ஸ்டோன்னா என்னதுடா கண்ணா? ஏதோ ஒரு ஸ்டோன் வருமே, என்னது? கோனிக்கல் ஸ்டோன்னா நடுக்கல் கிடையாது, குமிழிக்கல். ஃபைன், குமிழிக்கல் ராஜராஜ சோழன் காலத்துல வந்தது. ஞாபகம் இருக்கா? குமிழிக்கல்ங்கிற அந்த ஸ்டாப். ஓகே, அடுத்த பாயிண்ட். கீழ்காணும் சொற்களில் பேரச்சம் கண்டுபிடித்து சரியான விடையை தேர்வு செய்க. பேரச்சம் கத்தி கத்தி சொன்னேன். டே ஆ முடிஞ்சா பேரச்சம்டா. நல்ல மாட்டிய ஊன்னு முடிஞ்சா இது ரெண்டும் வினையச்சம்டா. அதனாலதான் இது. எப்படி நம்ம படிச்சதெல்லாம் வருதா? கட்டாயமா நம்ம படிச்சதாண்டா கண்ணா வரும். வேற எதுவுமே வராது. நம்ம பேட்ச்ல என்ன நடத்தணுமோ அதே தான் வரும். ரைட்டா? பேரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் என வகைப்படும். என்னடா கண்ணா? பேரச்சம் என்றே இருக்கப்படுகிறது. ஞாபகம் இருக்கா? பேரச்சம். அதுல 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. என்னடா கண்ணா? இது சரியான விடயம். இது எந்த காலத்துல வரும் கேக்குறாங்க. எந்த காலத்துலலாம் கண்ணா வரும்? இறந்த காலத்திலும் வரும், நிகழ்காலத்திலும் வரும், எதிர்காலத்திலும் வரும். விச் மீன்ஸ் 3 காலத்திலும் வரும். நான் கூட பார்த்தேன், என்ன 3 கொடுத்துருக்காங்க, வகையை தானே 2 தானே, தெரிநிலை குறிப்பு 2 தான் நான் படிச்சு சொல்லி கொடுத்தீங்க. ஞாபகம். ஐயோ ஏறி மிதிச்சிருவாங்க பார்த்தேன். 2வது பார்த்தா தெரியுது காலத்துல ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஸோ தெரிநிலை குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேட்டகரி 3 காலத்திலும் வரக்கூடியது. ரைட்டா? அடுத்து வேர் சொல்லை வினையாளனை பேர் என்னடா? ஒரு ஆள் முடியும். படினா படித்தார், சென்றார், வந்தார், தூங்கினார். ஆர் முடியும். எங்கடா கண்ணா இருக்கு? படித்தவர். அவ்வளவுதான். இது ஆர் முடிஞ்சிருக்கு. பேரச்சம் ஊன் முடிஞ்சிருக்கு. வினையச்சம் இது படிய. இது ஏதோ அறகுறையா நிக்குது, தப்பா இருக்கு. ஓகேடா கண்ணா? ஃபைன், அடுத்த பாயிண்ட். படி என்ற வேர் சொல்லின் வினையச்சம்னா என்னடா கண்ணா? ஊல முடியணும். அவ்வளவுதான். தூக்கி தூர போடுங்க. ஈஸியா இருக்காடா கண்ணா? படிச்சிடலாம். எல்லாம் ஈஸி தான், நமக்கு வர்றப்பதான் சரி இப்படி கேட்குறாங்க. சரி, பார் என்ற சொல்லின் வினையச்சம் பாருங்க. பார்த்தூல முடிஞ்சிருக்கு. முடிஞ்சா பேரச்சம், ஊல முடிஞ்ச வினையச்சம். அவ்வளவுதான், ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் வாங்கடா கண்ணா. ஈஸியா இருக்கு பாருங்க. கேட்டான் வேர் சொல்னா என்ன சொல்றது? கட்டளை சொற்களா வரணும்.
கட்டளையிடுற மாதிரி வரணும். ஆமா, இங்க இப்ப நான் சொல்றத இந்த நேரத்துல இந்த நிமிடமே கேளுங்கன்னு சொல்றேன். அதுதான் கட்டளை. கேட்டேன்னா கேளுன்னு அர்த்தம். ரைட்டடா கண்ணா? இட் மீன்ஸ் கேள். படித்தார்னா படி, தூங்கினார்னா தூங்கு, சென்றார்னா செல் அப்படிங்கிறதா அதனுடைய வார்த்தை. ரைட்டா? அடுத்து தவறான வேர்ச்சொல்லினை கண்டறிக. ஆனா வாழ்க அப்படின்னா வாழ்க்கை, ஆமா தப்பு. போனான்னா போதான் கரெக்ட். நடக்கிறதுனா நட, கேட்டார்னா கேளு, வாழ்க்கைனா வாழுன்னு தானே வரணும். அது என்ன கா வருது? கா வந்தா என்னடா கண்ணா? வியங்கோல் வினைமுற்று. சூப்பர்டா கண்ணா. அவ்வளவுதான். நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. ஒருமை பன்மை. ஏங்க அப்பா, அவர்கள் அப்படின்னு வந்துச்சுனாலே அல்லர்னு வரணும். சரியாடா கண்ணா? அவர்கள் பன்மையில வந்தாலே அல்லர்னு வரணும். நான் இது சொல்றேன். அல்லர் எங்க போடணும், அல்லீர் எங்க போடணும், அந்த வார்த்தையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியாடா கண்ணா? ஃபைன். அடுத்த பாயிண்ட் வாடா கண்ணா. வினா. ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலயே வந்து யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. எம்மாடி அம்மா, அத்தாடி அத்தா, எப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இது. என்னது இது? என்னாச்சு இதுக்கு? வாங்க வாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கே சார். அடுத்து வாங்கடா கண்ணா. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் என்னது? மெல்லினமே மெல்லினமே. வல்லின எழுத்து தெரியும், மெல்லின எழுத்து என்னங்கிறது தெரியணும்ல, தெரியணும்ல. இங்க பாருங்க, இங்கு, இச்சு, இம், இங்கு, இஞ்சு, அப்படிங்கிறதா மெல்லின எழுத்து. என்னடா கண்ணா? அதுல எந்த இன்னு வராது, 3 சொல்லி இன்னு வராது. ஞாபகம் இருக்கா? அதுதான் வராது. கொஞ்சம் கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேடா கண்ணா? அடுத்த பாயிண்ட் வாடா 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 வாடா. கடலுக்கு வேறு பேர். இங்க பாருடா, பறவை பறவை நமக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டடா கண்ணா? கடலுக்கு வேறு பேர், கடலுக்கு வேறு பேர். இதுல என்னடா கண்ணா? இந்த பறவை வந்து நம்ம பறக்கிற பறவை, இதுக்கான இந்த பறவை. சோ இது பறவை. ரைட்டா? அடுத்து கதவை மெல்ல திறந்தான். ஏங்க அப்பா, மொரட்டு கேள்வியா இருக்கேப்பா. ரைட்டா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, கடலுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? ஆழி, ஆர்கலி, முன்னீர், பறவை, பௌவம், புணரி. மொரட்டு கேள்வியா நம்ம கொடுப்போம். என்னடா கண்ணா? அடுத்து வாங்க 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 வாங்கடா கண்ணா. தான் ஒரு அப்பா பிரித்தெழுதுக. நாங்க இளங்குமரனாரை முக்கி 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 படிக்கேன். 2026ல கேட்கப்பட்ட டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் இது, வெளியில இருந்து கிடையாது. சரியாடா கண்ணா? தான் கூட்டல் ஒரு. அடுத்த பாயிண்ட் வாடா கண்ணா. முளை மூளை அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னடா கண்ணா? எஸ், விதையின் முளை அண்ட் தென் தலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. முடிஞ்சு போச்சு. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, முளையிலே கிள்ளி எளியன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது மரம் வளர்றதுக்கு முன்னாடியே அந்த விதையை கிள்ளி போட்டுறணும். அது பேர் தான் முளையிலே கிள்ளி எறிகிறதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒரு பழமொழியும் உண்டு. ஓகே, அடுத்த பையன் வாங்க 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 வாங்கடா கண்ணா. ஈஸியா இருக்கு பாருங்க. எத்தனை டைம் கூக்கா என்னடா கண்ணா பலரும்? குளரும் சார். இது மயில், குயில் கூவும் சார், மயில் ஆகவும் சார், கோழி கொக்கரிக்கும் சார், தூக்கி தூர போடுங்க சார். இதெல்லாம் எங்களுக்கு அல்ற சில்ற மாதிரி தூக்கி விட்டு எறிஞ்சிருவோம் சார். அவ்வளவுதான்டா கண்ணா. நெக்ஸ்ட் ஒன் வாடா கண்ணா. இதடா கண்ணா கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்வு செய்க. மண் அழகா? மண் அழகு. இது இப்படி இந்த ஒரு வார்த்தையே கிடையாது. இங்க பாருங்க, இந்தலா தப்பா இருக்கு, இந்தலா தப்பா இருக்கு, இது கூட கரெக்டா இருக்கு. ஆனா மண்ணில் அழகுன்னு இருக்கு. மண் கூட்டல் அழகு, மண் அழகு. இப்படி உங்களுக்கு வருமாங்கிறது டவுட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வாங்க வாங்க வாங்க. குற்றம் இல்லாதவர். இதெல்லாம் அடிச்சு விடுங்கடா கண்ணா. குற்றம் இல்லாதவர். அவ்வுருவம். இங்க பாடுறா, இங்க பாடுறா. பழைய 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கடா கண்ணா. பிரித்தெழுதுக 9th ஸ்டாண்டர்ட். அவ்வுருவம். ஆ கூட்டல் உருவம். 9th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து போய் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் டேம் 3ல நினைக்கிறேன். ஆ கூட்டல் உருவம், ஈ கூட்டல் உருவம் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நோட் பண்ணி வச்சு பாருங்கடா கண்ணா. அடுத்த பாயிண்ட் வாங்க வாங்க வாங்கடா வாங்கடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க நம்ம பார்ப்போம். நாவாய்னா நமக்கு தெரியும், பெரிய கப்பல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? படகு, மிதவை, புணரி, அதெல்லாம் குட்டியா இருக்கிறது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வங்கம், தோணி, களம். 9th ஸ்டாண்டர்ட் வைவா லெசன்ல நம்ம கேட்டோம். 9th ஸ்டாண்டர்ட் வைவா புக், பழைய புக், ஓல்டு புக்ல கேட்டோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. இதுதான் கரெக்டா வைவா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது. ஓகேடா கண்ணா? அடுத்து நான் என்னுடைய பாட புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுவதும், இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஜென்மத்திலே நினைச்சிடாதீங்க. என்ன ஜென்மத்திலே நினைச்சிடேன், இப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. கப்பல், இதெல்லாம் கேட்கலாம். கப்பலுக்கு என்னடா கண்ணா நம்ம சொல்லியிருக்கோம்? பெரிய கப்பல். நாவாய், வங்கம், தோணி, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் இந்த இருக்குல்ல வங்கம். இது கூட நம்ம பார்த்தோம். வங்கல்னா கப்பல், வங்கம்னாலே கப்பல்ரா. மேற்கு வங்கத்துல நம்ம கப்பல் நிக்குதுடா, தூக்கிட்டு வாங்க. வங்குல்னா காற்று. ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான். அடுத்த பையன் வாடா கண்ணா. யப்பா, ஓர் ஒரு எப்படா போடணும்? ஸ்டார்டிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல சொல்லிட்டேன். ஓர் அப்படின்னா உயிரெழுத்து வருது. ஆ இ ஈ உ ஊ, அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். ஒருங்கிறது உயிர்மை எழுத்து. அப்ப என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம், உயிரெழுத்துக்கு முன்னாடி இந்த இருக்குல்ல, ஓர் ஆசிரியர். ரைட்டாடா கண்ணா? இதுதான் கரெக்ட் சார். இங்கேயும் இருக்கு சார். ஆமா இருக்கு. அங்க ஒருங்கிற வார்த்தை எங்கேயா இருக்கான் பாருங்க. ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார்.
இது ஒரு ஆசிரியர், இது வராது. ஒன்று ஆசிரியர் கிடையாது. ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் ஓ! அப்படி வராய்ங்களா? ஓ! இங்க பாரு, கொடுத்தார் கொடுத்தனராம். அட பாவிங்களா! அட பாவிங்களா! இப்படி செக்மேட் வச்சு எங்க பசங்கள கவுக்க பார்க்குறீங்களா? ஆஹா! நாங்க பார்த்துக்கிறோம். உஷாரியா நாங்கலாம்? ஏங்கப்பா! புதுச்சேரி அப்படின்னா புதுவை. இது எத்தனை பேருக்கு டவுட் தெரியுமா? இந்த மறு பெயர்கள். புருகை, முதுவை, முன்னை அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. இது டைரக்ட்டா குடுத்துட்டாங்க புதுவைன்ட்டு. ரைட்டா? அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மேலலார் செல்வமே போல். என்னடா கண்ணா? மேலலார் செல்வமே போல் அப்படின்னா என்னடா கண்ணா? தலை நிமிர்ந்து நிற்பது போல்ன்னு சொல்லுவாங்கல்ல. என் வாரிசுல எங்க வம்சத்திலே வந்து தலை நிமிர்ந்து நிக்கிறான்னு சொல்லுவாங்களா, அதுதான். என்னடா கண்ணா? தலை நிமிர்ந்து நிற்பது போல். இது மரபு தொடர்கள். சரியாடா கண்ணா? இது அவுட் சோர்ஸ்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புக்ல கிடையாது. ரைட்டா? அடுத்து சொல்லிற்கு இணையான வேறு சொல் என்னன்னு கேக்குறாங்க. நனி, இது எங்கே பார்த்திருக்கோமே. சால, உரு, தவ, நனி, கடி. சால, உரு, தவ, நனி, கடி. இது எங்கடா கண்ணா? உரிச்சொற்றொடர். பெயர் பகாபதத்துல வரக்கூடியது. ஞாபகம் இருக்கா? சாரி, உரி பகாபதத்துல வரக்கூடியது. ரைட்டா? அடுத்த பாயிண்ட். நாட்டு மக்களிடையே. என்னடா கண்ணா? நாட்டு மக்களிடையே வருமே. இப்படிலாம் கேட்க மாட்டாங்கடா கண்ணா. நம்ம கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கவே முடியாது. ரைட்டா? மேவலால் வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? மேவலால் அப்படின்னா அது என்னவா இருக்கிறது? பொருந்தி இருக்கிறது. அவனோட ஒத்து போடா, பொருந்தி போடான்னு சொல்றது. அதுதான் பொருந்தி இதழா இருக்கா? இந்த பொருந்துதலால் கொடுத்துருக்காங்களா, பெருதலால் அப்படிங்கிற வார்த்தை. சூப்பரான ஸ்டேட்மெண்ட். ஓகே டாக்கண்ணா? அடுத்த பாயிண்ட். 1 செகண்ட் இருங்க, பேட்டரி போட்டு மாத்திக்கிறேன். 1 செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ். சாரி டாக்கண்ணா, பேட்டரி இதாயிடுச்சு. ஓகே, சரி ரைட். அடுத்த பாயிண்ட். அகர வரிசைப்படுத்துக. அத்தோ, நான் எடுத்து கொடுத்துறேன்டா. அகர வரிசையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் கூட ஒரு தப்பு பண்ணி நான் உங்கள்கிட்ட இம்போஷன் எழுதி உங்கள்கிட்ட போஸ்ட்லாம் போட்டேன். ஞாபகம் இருக்கா? தப்பா எழுதிட்டேன், மன்னிச்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்த, இப்ப இம்மி, இவ்வு, ஈ இப்படி ஞாபகம் வச்சீங்களா? அந்த அகர வரிசைப்படி நீங்க எழுதணும். ரைட்டடா கண்ணா? இது என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? கோ கோ அதாவது முதல்ல கா வரிசை தான் வரும். அதுக்கு அடுத்து தான் நான், பா எல்லாமே இருக்கு. இது எப்படின்னா இந்த கசட தாபர கசட தாப அடுத்து இரளவல இக்கு இங்கு இச்சு இந்த இது வரும் இல்லையா, அந்த கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்பயுமே. அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. அதனடா பொருந்தா சொல்லு? பொருள் கொடுத்துருக்குறாங்க, இடம் கொடுத்துருக்குறாங்க, காலம் கொடுத்துருக்குறாங்க. சம்பந்தமே இல்லாம எதுக்கு பேருந்து வருது? இடம், பொருள், காலம் இது எல்லாமே அந்த இடத்தினுடைய சம்பந்தப்பட்டு சுத்தி வரக்கூடியது. ரைட்டடா கண்ணா? ஸோ அந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னடா கண்ணா? ஒரு பொருள் தரும் பல சொற்களை தேர்வு செய்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாய்பல்க என்ன? அதுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லையே. வானம், நிலவு, சரி. பூமி, மண்ணு, அண்டம், சூரியன், அண்டம், அகிலம். ஆனா கேள்வியே இல்ல. கேள்வியே காணும். ஒரு பொருள்னா அந்த பொருள் எங்க இருக்கு? கேள்வியே காணும். டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் என் கொஸ்டின்ஸை குறை சொல்ல வந்துட்டாங்க. ஏண்டா சார் அந்த இதில் அது வேணும் சார், இத்தனை பக்கம் வேணும்டா. அங்கே அவனே கொஸ்டின்ஸில் அந்த கொஸ்டினே காணாமல் கொடுத்துட்டு இனியே மறிக்காங்க. சரியாடா கண்ணா? ஃபைன். அடுத்து கேள்வினா என்ற சரியான சார். கேள்வினா என்னடா கண்ணா? கரெக்டாக சொல்கிறா கண்ணா? கேள்வியால் நூலை தொலைக்கிறது. எப்படி வைவா வச்சு உங்களை கேட்டு உங்களுக்கு ஒரு லாக் அடிக்கிறேன். அதே மாதிரி தான் அதில் அந்த இதில் கல்வி கற்ற மிகப்பெரிய மேதையாக இருக்க முடியும். அதுதான் நூல் வல்லான். கேள்வினான். கேண்மைனான்னா யாரடா கண்ணா? நட்பினான், ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. நட்பு, நண்பன் போல் ஏ அம்பு. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கோ. ஏ அம்பு ஐயம் என்ற சொல்லி இப்படி கேட்க மாட்டாங்கோ. சுவாகா. அடுத்த பாயிண்ட். வினாக்குறி இடம்பெறும் தொடரை தேர்வு செய்க. ராமன் நாளை வருகிறேன் என்றான். அயர்கூற்று தொடர், ஐ மீன் நேர்கூற்று தொடர்ல அந்த அஃபாஸ்டபிஸ் அயர்கூற்று தொடர்ல அஃபாஸ்டபிஸே வராது. ஓகே. அடுத்து ஏ என்று சொன்ன ஏ அப்படின்னு சென்டென்ஸே இல்லை. இது என்ன இருக்கு? வருக இங்க ஒரு அஃபாஸ்டபிஸ் வரணும். ரைட்டா கண்ணா? ஐ மீன் ஆச்சரியக்குறி.
நீ வருவாயா? ஆமாமா வருவேன் வருவேன். வேலைக்கு நம்ம போஸ்டிங் வாங்கணும்ல. வேற என்ன செய்றது? ஓகே. அடுத்த பாயிண்ட் வாங்கடா 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 வாங்கடா. இங்க பாருடா கண்ணா. பாம்பு பாம்பு. எம்மாடி பயமா இருக்கு பயமா இருக்கு. அதானடா கண்ணா பாம்பு பாம்பு. விச் மீன்ஸ் அவலம். அத பார்த்து பயப்படுறது. அடுத்த பாயிண்ட் என்னடா கண்ணா? வருக வருக வாழ்த்தி வரவேற்கிறது. என்னடா கண்ணா? வரவேற்கிறது வரவேற்க வருக வருக. இது வாழ்க வாழ்க வாழ்த்துறது. என்னே இதன் பெருமை. ஏங்கப்பா சுபாராணிஸ்னா சும்மாவா அப்படின்னு நம்ம பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கணும். ரைட்டா? முகவரி இறுதியில் இடம்பெறும் நிறுத்தற்குறியை கண்டறிக. என்னடா கண்ணா? முகவரி இறுதியில் இடம்பெறும். அட பாவிங்களா! நம்ம முகவரி எழுதுவோம்ல ஃப்ரம் டூ கடைசியா என்ன வைப்போம்? ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அட பாவிங்களா! இங்க பாருங்கடா. எப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. டிஃபரெண்ட்டா இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு ஒரு படம் இருக்கின்றது. இருந்தாலும் ஆதலால் என்ன சொல்லி எவ்வகை நிறுத்தற்குறி எடுக்க வேண்டும் அப்படின்னா காற்புள்ளி. அதாவது காற்புள்ளினா கமா இந்த இருக்குல்ல ஸ்வைங் அதலால் இப்படி போடுறது. இதுதான் காற்புள்ளி. ரைட்டா? ஆஸ் பர் சிலபஸ் படி தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். எதையுமே உள்ள போயிட்டு அவர் என்ன பேர், அவர் எந்த ஊர், அவங்க அப்பா அம்மா என்ன ஊர் அப்படிலாம் நம்ம படிக்கவும் கிடையாது. நமக்கு தேவையும் இல்ல. இது என்ன நூலுங்கிறது நமக்கு தேவையும் இல்ல. ஆஸ் பர் சிலபஸ் படி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பேட்டர்ன். சரியாடா கண்ணா? அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க. தொகை மரபு அட பாவிங்களா. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்டா கண்ணா. ஆநிரை கூட்டம் ஞாபகம் இருக்கா? அதேதான். ஃபைன். அடுத்து 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 வாங்கடா வேணாம். ஆண்பால் பெயர் சொல்ல. ஏங்க இப்படிலாம் கேட்க மாட்டாங்கங்க. டேய் நேத்து தாண்டா கேட்டோம். நேத்து தாண்டா கேட்டோம். கால வலுவேன். நாளை வந்தானா? நாளை வருவான்னு தானே சொல்லணும். அது எப்படி? வலு எத்தனை வகைப்படும்? வலா எத்தனை வகைப்படும்? வலுவமைதி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பண்றா. ஆன்சர் பண்றா கண்ணா. வலு எத்தனை வகைப்படும்? வலா எத்தனை வகைப்படும்? வலுவமைதி எத்தனை வகைப்படும்? எப்படி பேட்டர்ன் இருக்குன்னு பாத்தீங்களா? சிலபஸ். சரியான ஒன்றன்பால் பெயர் சொல்லை தேர்வு செய்க. மலைப்பாம்பு ஊர்ந்தது. மலைப்பாம்புகள்னா ப்ளூரல்ல போயிட்டு ஊர்ந்தனன்னு வரணும். மலைப்பாம்பு ஊர்ந்தன. இது சிங்குலர்ல இருக்கு. மலைப்பாம்புகள் ஊர்ந்தனர். இது என்ன பெரிய அறிவாளி அவர் என்ன? பெரிய இவரா? அது உயர்திணையா? கிடையாது. அப்ப என்னடா கண்ணா? ஏ தான். ஓகே. அடுத்து பெண்பாலை தேர்வு செய். இதெல்லாம் இப்படிலாம் கேட்க மாட்டாங்கடா கண்ணா. ரைட்டா? அடுத்து ஒருமை பன்மை பிள்ளை சரியான தொடரை தேர்வு செய்க. விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. கரெக்ட் கரெக்ட். விண்ணில் பறந்தது 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 இதெல்லாம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. நீங்களே அடிச்சிடலாம். ஓகே. வேற அதாவது படிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். என்னடா கண்ணா? இது என்னடா கண்ணா? ஒருமை பன்மை. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது கிடையாது தமது. தமதுனா பன்மை. எல்லாரையும் சேர்த்து வச்சு தமது தான் தாங்கள் தமது பன்மை எல்லாரும் அவர் மட்டும் கிடையாது. அவன் அந்த அங்க இருக்கக்கூடிய சமூகம் எல்லாருமே சேர்ந்து அதான் தமது. எங்கடா கண்ணா? தமது. ஃபைன். அடுத்து என்னடா கண்ணா? அவன் படித்தான். இது எவ்வகை வினைனா அவன் படிக்கிறான். அவனுக்கு என்ன இருக்கு? அவன் அவன் வேலையை பார்க்குறான். அது தனின் வினை. ரைட்டடா கண்ணா? புரிஞ்சா? கவிதா உரை படித்தாள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸா கொடுத்தான்னு வச்சுக்கோ. அது வேற மாதிரி போயிடும். சரியா? அது செய்வினையா போயிடும். நோட் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் தன்வினை. அடுத்து கவிதா இயற்றப்பட்ட பட்டது 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 செய்யப்பாட்டு வினை. முடிஞ்சு. இதெல்லாம் நாங்க கிளாஸ்லயே பார்த்தாச்சு. அடுத்து என்னடா கண்ணா? இதெல்லாம் அடிச்சிருவாங்க. கிணற்று தவளை தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. இதெல்லாம் நீங்க சென்டென்ஸா அடிச்சிடலாம். தமிழ் படிக்க தெரிஞ்சு அடிச்சிடலாம். என்னடா கண்ணா? அடுத்து சரியான அதிகமான அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். நெல்லிக்கனிக்கு அதிகம். இதெல்லாம் வந்து லூயிஸ்ல விட்டுருங்க. 1,00,000 பேர் எழுதுனாங்கன்னா 99,999 பேருமே கரெக்டா எழுதுவாங்க. அதுலயும் ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனை சேர்த்துக்கவே முடியாது. சரியா? வாடா கண்ணா. எம்பர்ஸ்டு ஸ்கல்ப்சர் எங்கடா புக்? எந்த புக்லடா கண்ணா இருக்கு? 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. எம்பர்ஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா என்னடா கண்ணா? புடைப்பு சிற்பங்கள். 10th ஸ்டாண்டர்ட் புக்ல ஞாபகம் இருக்கா? 10thலயும் இருக்கு 6thலயும் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது என்னடா இது? புதுசா ஒரு வார்த்தை இருக்கு. ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம்டா கண்ணா. வாட்ஸ்அப்னா புலனம். கச்சவினா என்னது? கச்சவினா முகநூல்னா ஃபேஸ்புக்கு. கச்சவினா என்னது? வாட்ஸ்அப்னா புலனம். கச்சவினா மெசேஞ்சரா? மெசேஞ்சரா? ஐ திங்க் ஸோ. ஐ எம் நாட் ஷுவர். செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அடுத்து இ லேர்னிங் வெப் சீரிஸ். அடேங்க அப்பா. இ லேர்னிங் வெப்சைட். ஈனா மின்னணும்னு வந்துட போகுது. இந்த இடக்கடக்கனா மின் அவ்வளோதான். இதுல வேற எதுவுமே மின்னுங்கிற வார்த்தையே இல்லை. அதிலே போட்டுடலாம். மின் கற்றல் இணையதளம். ரொம்ப ஒரு மாதிரி கிறக்கமா வருது அதில் கொஸ்டின். 98 98 100க்கு 98 கொஸ்டின் அடிச்சிடலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் அவனே தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன செய்ய? அடுத்து எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ். எலக்ட்ரானிக் எஃபெக்ட்னா மின்னணு உத்திகள்னு சொல்லுவாங்க. எக்யூப்மெண்ட்ஸோட தமிழ் என்னடா கண்ணா? அவுட் சோர்ஸ் நம்ம பார்த்தோம்ல. எக்யூப்மெண்ட்ஸோட இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம படிச்சிருக்கிறது எங்கேயோ படிச்சிருக்கிறோம். எப்படி கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பில்ட் ஆகுதா? அவ்வளவுதான் விஷயம். எக்யூப்மெண்ட்ஸ்னா என்னடா கண்ணா? நம்ம அவுட் சோர்ஸ்ல பார்த்தோம்ல. கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ரைட்டா? அடுத்து ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னடா கண்ணா? வனவியல். இது ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. ரைட்டா? அடுத்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஏங்க அப்பா ஏங்க அப்பா. எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யாரடா கண்ணா? சட்டமன்ற உறுப்பினர். என்னது?
சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியாடா கண்ணா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மொரட்ட கேள்வியா இருக்கு. ரைட்டா? அடுத்து சிம்பாலிசம் அப்படின்னா என்னடா கண்ணா? சிம்பாலிசம்னா குறியீடு. ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. கலைச்சொற்கள் எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் கேட்டிருக்காங்க. சரியாடா கண்ணா? ஆனா நமக்கு மட்டும் ஏன் அப்படி கேட்கறாங்கன்னு தெரியல சார். பயோதெரபி உயிர் மருத்துவம். அவ்வளவுதான். உயிர் மருத்துவம் இதுவும் தெரியும். அடுத்து தீசிஸ்னா ஆய்வேடு. நம்ம நிறைய பார்த்தோம்ல. ஸ்கூல் புக் எல்லா ஸ்கூல் புக் தான். மிசைல் இதுவும் ஸ்கூல் புக் தான். போடு ஏவுகணை. ஸ்கூல் புக்கில் தான் கண்ணா இருக்கு. 7th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா கண்ணா? ஸ்கூல் புக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். நம்ம அப்போ இது 2026 கொஸ்டின்ரா. ஓகே, இது என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? இது என்ன கொடுத்துருக்காங்க? ஏழை இளம் விதவைகள் மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன். இது என்னன்னா அதை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும். அதை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ண தெரியாது பாருங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட். கீழ்காணும் பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. சொப்பனத்திலும் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? சரி, நான் கூட வேற நினைச்சேன். சொப்பனத்திலும் கண்டதில்ல சாரி அப்படிங்கிற நினைச்சேன். சொப்பனத்திலும் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னா என்னடா கண்ண அர்த்தம்? உழைக்காம சேர்த்த காசு என்னைக்கா ஒரு இடத்துல வீண் வழியில போயிடும். அது எய்தர் மெடிக்கலாகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு உங்களுக்கு எப்படியா போயிடும். குறுக்கு வழியில் பணம் சேமித்தீர்கள் ஆனால் குறுக்கு வழியில் தவறான வழியில் அதுவும் நேர்மையானவர்களிடம் பணத்தை வாங்குவீர்களே ஆனால் இடி மாதிரி உங்களுக்கு வந்து மேல வந்து உழுகும். சேர்க்க 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 லஞ்சம் ஊழல் அப்படி இருக்கும் காசு. அன்னையில லைட்டா கிராக் விழுந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுதான் உழைப்பின்றி ஊதியமே கிடையாது. ரைட்டடா கண்ணா? அதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்த பையன் வாடா கண்ணா. என்னடா அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்னா என்னடா கண்ணா? அடிக்கிற அடி சும்மா தெரி மாதிரி இருக்கணும். தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சிதான் மெய் வர்த்த கூலிதனம். என்னடா கண்ணா அர்த்தம்? புரியலையா? முயற்சி முயற்சி முயற்சி. தெய்வமே உன்னால முடியாதுன்னா என் முயற்சி வச்சு என்னால சாதிக்க முடியும். அதுதான் பாயிண்ட். முயற்சி திருவினையாக்கும். அதான் அதை நினைப்பேன். அடிதிர அடிச்சா உதிர விளையும். நல்லா இருக்கே ஸ்டேட்மெண்ட். என்னடா கண்ணா? அடுத்து அடுத்து என்னடா கண்ணா? அவ்வப்பொழுது போக்குவதும் தவப்பொழுது நல்லது. என்னடா கண்ணா? புரியல. கீழ்கான பழமொழி தானே? அதான் நான் யோசிக்கிறேன். அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அப்படின்னா என்னடா கண்ணா? அதாவது எந்த வேலையும் சேர்க்காம நீங்க இங்கிட்டு சுத்துறதை விட தவம் இருந்துட்டு போயிருங்க. நான் வந்து சாமியாரா போறேங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நேரத்தை வீணடிக்காதீங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இது அவுட் சோர்ஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரைட்டா? அடுத்து முதலை கண்ணீர் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல முதலை கண்ணீர்னா என்னடா கண்ணா? பொய் அழுகை. ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஆனா இங்க வச்சு என்னால சொல்ல முடியாது. சரி வாங்கடா கண்ணா. அடுத்த பாயிண்ட். இங்க என்னடா கண்ணா? கொடி கட்டி பறத்தல் புகழ் பெற்று விளங்குதல். எங்க பசங்க எல்லாருமே குரூப் 4 குரூப் 2ல பெரிய லெவல்ல ஸ்டேட் ரேங்க் வாங்கி அந்த ஊருக்கே புகழ் பெற்று விளங்குற மாதிரி விளங்குவாங்க நம்ம சுபாலனிக்ஸ் மூலமா. அவ்வளவுதான். இதான் புகழ் பெற்று விளங்குதல். ரைட்டா? அடுத்து கள்ள நான் இதெல்லாம் எல்லாமே பார்த்ததானே. 26ல கேட்டிருக்காங்க. அப்படிலாம் முடிக்க முடியுமாயா? முடியாத ஒண்ணு. அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல. எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்க்குறேன்னு சொல்லுவோம்ல, அதுதான் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்னடா கண்ணா? ஒழுக்கம் இல்லாம வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது. அதாவது வெளிப்படைத்தன்மைனா வெள்ளிக்காய் மாதிரி. அதாவது உள்ளங்கை நெல்லிக்காய் பண்ணணும்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் அது. ஓகே, எவ்வளவு ஜாலியா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அடுத்து எலியும் பூனையும் போல அப்படின்னா என்னடா கண்ணா அர்த்தம்? எலியும் பூனையுமே நம்ம பாராட்டலாம். சரியா? நரிப்பயல்களை தான் பாராட்ட முடியாது. ஓகே, மறந்துடாதீங்க. பகைமையை கூட பாராட்டிடலாம். ஆனா துரோகியை மன்னிக்கவே கூடாது, மறக்கவும் கூடாது. ஓகே, அடுத்து இது வந்து என்னதுன்னா இந்த கேள்வியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் யாராச்சும் தப்பு பண்ணீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாதா கண்ணா? ஓகே, அதாவது என்ன என்ன விஷயம்னா ஒரு மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு 4 கேள்வி கேட்குறாங்க. இந்த 4 கேள்வி நீங்கள் இந்த யோகா டேனா என்னது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மே எலின் ஸ்டென்னர் யார் புகழாரம் இவங்களாம் உங்களுக்கு ஒரு பேர் அந்த மேலே உள்ள சென்டென்ஸ்லேருந்து வைக்கிறாங்க. ரைட்டா? இது கேட்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோகா பயிற்சி முன்னிறுத்தினார் சபையில் யோகா நியூயார்க் இது எல்லாமே அந்த மேலேயே இருக்கும். சரியா? ஃபைன். டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய பதிவேடு என்ன சார் அப்படின்னா பகிர்மான பதிவேடு. டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கெல்லாம் பகிர்மான பதிவேடு. அதாவது இந்த தியேட்டர்ல இருப்பாங்கல்ல அவங்க தான் பகிர்மான பதிவேடு. கேபினட்னா என்னடா கண்ணா? அமைச்சரவை குழுன்னு சொல்லுவாங்க. அமைச்சரவை அதுலேயே 3 கேட்டகரி இருக்கு. கேபினட் இருக்கு, ராஜாங்க அமைச்சர் இருக்கு, துணை அமைச்சர்னு சொல்லி மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. ஓகேடா கண்ணா? அடுத்த பாயிண்ட். மில்லட்ஸ் தானியங்கள் ஞாபகம் இருக்கா? தானியங்கள் சொல்லுவாங்க. சரி, இந்தியா சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டு எப்போ கொண்டாடணும்? தேசிய திணைப்பயிர்கள் ஆண்டு எப்போ கொண்டாடணும்? ஞாபகம் இருக்கா? எல்லாமே வைவால பார்த்த கேள்வியாக தான்டா கண்ணா இருக்கு. எல்லாமே வைவால பார்த்துருக்கோம். நைட்டிங் அப்படின்னு என்னடா கண்ணா? அங்கே உட்காந்து போய் சேர்ல போய் பின்ன போறேன்ப்பா, அதான் நைட்டிங் சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நைட்டிங்னா பின்னுதல் பின்னுதல் பின்னுதல். ஓகே, அவ்வளோதான். இங்கே பாருங்க ரிஃபார்ம் அப்படின்னா சரி இதே கொஸ்டின் நமக்கு வருமா சார்? வந்தால் நல்லா இருக்குங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்குங்களா சார்? பரம்பு நிலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளையிடம் கவியரசு கண்ணதாசன் போட்டு விட்டுறாதீங்கடா கண்ணா.
குன்றக்குடி அடிகள்ல வாங்கினது வந்து முடியரசன். இது பழைய புக்ல இருக்கு, ஓல்டு புக்ல இருக்குடா கண்ணா, புது புக்ல கிடையாது. என்ன அடுத்த பாயிண்ட், தாராபரணி ராதாகிருஷ்ணன் யாரு, ராஜம் கிருஷ்ணன் யாரு, ராஜகோபாலாச்சாரி யாரு, ராஜகோபாலன் யாருன்னு வரிசையா நம்ம பார்த்தோம். யாரா ராதாகிருஷ்ணன். அவ்வளவுதான். வைவால கேட்ட கேள்வியா இருக்குடா. போடு போடு போடு, சிரிப்ப பாரு. பாவேந்தர் இறந்த ஆண்டு பிறந்த ஆண்டா, சரி 1891. ஏன் சார் புதைக்கிறதுலே இருக்கீங்க? சரி ஓகே ஃபைன். அடுத்து பாவலேறு பெருந்தன் இயர், எல்லாமே நம்ம பார்த்த கொஸ்டின் தான். துரைமாணிக்கம். அடுத்த கேள்வி, பாவலேறு சிறப்பியல்புகளை வளமும் உண்டென சொன்னதோடு தமிழ் சொல் வளம் மிக்கது எனக்கு. இது நம்ம பார்க்கல. இது வேணா ஒரு புது கொஸ்டினா இருக்குடா கண்ணா. தேவநேய பாவனர் ஒரு புது கொஸ்டின். பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ் சொல் வளம் மிக்கது என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர் அவர்கள். ஓகே, முரம்பு என்னும் ஊரை சேர்ந்தவர். ராஜபாளையம் கேட்டக. ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகள் தேடி தேடி யார் அவரு? அவர்னாலதான் சரி இப்ப நாங்க உட்காந்து படிக்கிறோம். அவர் தான் அந்த ஊவே சாமிநாதன். நல்லா இருங்க இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓலைச்சுவடியில உண்மைக்கே படிக்க வேண்டிய கட்டாயமாகி போச்சு. எம்மொழி தென் குரூக் மால்தோ பிராகி வட திராவிட மொழிகள் தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, துளு, தோடா, மோத்தா, கொரகா, இருளா. என்ன சார் கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி இருந்தேன்? நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உண்மையிலே அப்படி ஒரு மொழி இருக்கும். சரியா? அப்ப அந்த வார்த்தை அப்ப யாரையா வஞ்சோம்னா அது வந்து மொழி நம்ம சொல்லிக்கலாமா சார்? சொல்லிக்கோங்க. யார் சொன்னாங்க? இனிய கை காமிச்சிடக்கூடாது. சரியா? இனிய கை காமிச்சிடக்கூடாது. கன்னட மொழி தென் திராவிட மொழிகளில் ஒன்றுன்னு கேட்குறேன். ஏன்னா இந்த தெலுங்கெல்லாம் வந்து நடு திராவிட மொழியில போயிடும். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் வந்து அதான் பார்த்தேன், பயந்துட்டேன். ஏன்னா நாம தேவநேய பாவனர் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. சரியாடா கண்ணா? அடுத்த கேள்வி சொல்லிடுறேன். புக்ல இருந்து வரல, எல்லாம் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட தான் நான் காட்டுறேன். சரியா? ஏன்னா எங்க பசங்களுக்கு தெரியும்ல. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் 10th ஸ்டாண்டர்ட் புக் காரியாஸ்தன் அவர்கள். போடே. அடுத்து முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் அவர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை கூடலூர் கிளார். எல்லா ஸ்கூல் புக்குடா கண்ணா, எளியில இருந்து போகவே இல்லடா கண்ணா. அடுத்து இது என்னடா கண்ணா? குரட்பாவி அணி பன்னெண்டாம். இது புதுசா இருக்கேடா கண்ணா. இது எங்கடா கண்ணா இருக்கு? எடுத்துக்காட்டு ஓமி அணி போல புறைய ஒப்ப உருள மான கடுப்ப ஏப நேர நேரம் அண்ணன் இன்ன. இது எல்லாமே வெளிப்படையா வந்தா எடுத்துக்காட்டு ஓமி அணி, மறைஞ்சு வந்தா ஓமி அணி, மறைஞ்சு வந்தா எடுத்துக்காட்டு ஓமி அணி. ஞாபகம் இருக்கா? ஸோ இதுல மறைஞ்சு வந்திருக்கு, அதான் எடுத்துக்காட்டு ஓமி அணி. அடுத்து என்னடா கண்ணா? சீரமைப்பை குரலை தேர்வு செய்க. இது என்னடா கண்ணா? ஏதோ ஒரு பாயிண்ட். இது என்னடா? குரல்லாம் கரெக்டா தெரியணும். இருள் தீர எண்ணி செயல் எண்ணி தீர இருள் வரல. எண்ணி செயல் தீர இருள் செயல் நீ வாய்ப்பே இல்லை. என்னடா கண்ணா? சரி வாங்க அடுத்த பாயிண்ட். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க. அழுக்காறு என்பதனுடைய எதிர்ச்சொல்னு கேட்டுருவாங்க. சோழி முடிஞ்சிடும். ஏன்னா இங்க அப்படி கேட்கல, பொறாமை. என்னடா கண்ணா? ஃபைன். அடுத்து விருந்தினர் முகம் எப்போது, இது நம்ம ஞாபகம் இருக்கோம். விருந்தினர் முகம் வளரும் மேலும் போல மேலும் 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 இட்லியை மாறி மாறி பரிமாற்றி இந்தாங்க தின்னு 2 சட்னி உப்பு வேணுமா உனக்கு தின்னு எப்போ போய் தொலைவான் வந்து உட்காந்துட்டு கடுப்பா இருக்கு. அப்படிதான் சொல்லக்கூடாது. என்ன யார் உங்களுக்கு பிடிக்கலனாலும் வந்தவங்கள சாப்பிடுங்கன்னு சொல்லணும். ரைட்டாடா கண்ணா? நீங்க அப்படி பண்ணுவீங்களா சார்? நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ரைட்டா? அப்படி தெரியலையே பார்த்தா. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவாங்க. அதுக்காக நான் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு முடியும்? ஒழுக்கம் அப்படின்னா இழுக்கம். இது எதிர்ச்சொல். 2026ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட தேர்வுல இந்த கொஸ்டின்ஸை நீங்க ப்ரிப்பரே பண்ணலைனாலும் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க போடலாம்? மனசாட்சியோட சொல்லுங்க. நிச்சயமாக 90+ போட முடியுமா? முடியாதா? டெஃபினட்டா போட முடியும். 95 போட முடியும். எங்களால 95 போட முடியும். உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, 95 போடலாம். சரியாடா கண்ணா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் இதை ஏன் சொல்றேன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன். நியூ கவர்மெண்ட் வேற ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெகு குறைவு, ரொம்ப கம்மி. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ படித்ததை தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த வீடியோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, எப்படி சொல்றது, ஓகே நம்ம படித்தது கரெக்டா, நம்ம கரெக்டான வழியை தான் போயிட்டு இருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ உங்களுக்கு பில்ட் ஆகுது இல்லையா? அவ்வளோதான் விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம பேட்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல 72008594 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கடன் போய் நேற்று டெஸ்ட் எழுதலைன்னா போய் டெஸ்ட் எழுதிருங்க. இன்னைக்கு தான் நான் சொன்னேன், கொஸ்டின் நான் நேற்றே போட்டுட்டேன். நீங்கள் எழுதுறவங்க எழுதிக்கலாம். வைவா வச்சு அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. இந்த வாரத்துக்கான போர்ஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் படித்து முடித்தவர்கள் இந்த ஒரு ½ டேலேருந்து 1 டே வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து திங்கக்கிழமையிலேருந்து கும்முன்னு கலைச்சோர்களை வச்சு ஆரம்பிப்போம். வெடின்னு வெடிப்போம். பட்டாசா வெடிக்கும். தயாராகிக்கோங்க.
அடுத்த வருஷம் நாங்க வர்றப்போ ஒரு அதிகாரியா தான் அருப்புக்கோட்டைக்குள்ள கால மிதிப்பீங்கன்னு சொல்லி நெறைய பேர் சபதம் எடுத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எடுத்துறீங்களா? இல்லன்னா எடுத்துருங்க. காப்பாத்திருங்கடா கண்ணா. ஸோ இதுதான் கொஸ்டின்ஸு. நான் இருக்கேன். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சார் எனக்கு இது வேணும், அது வேணும் நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். உங்க உரிமையா நீங்க கேளுங்க. அதுக்காக ரொம்ப சில பேர் உரிமையானா அந்த உத்தம புத்திரன்ல காமிக்கிற மாரி, "தம்பி இவ்வளோ மேல இல்லப்பா." அதாவது மா, கூ அப்படின்னு சொல்லிருவாய்ங்க. ஓகே. ஸோ அதனால வச்சு நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா நல்லா படிங்க. சந்தோஷமா படிங்க. சந்தோஷமா பிரிப்பேர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு சாம்பிளா இருக்கும். அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். ரைட்டா? ஸோ ரொம்ப 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 நன்றி. தேங்க் யூ சோ மச். டாடா, பாய் பாய்.